ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியோ இல்லை வேறு யாரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியோ அவங்களுக்கு தெரியாமல் எப்படி பார்க்குறது, அதோட ஈஸியாக அதை டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம 2 ட்ரிக்கை பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ட்ரிக் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலேருந்து நல்ல இன்டர்நெட் இருக்க ஏரியாவில் நின்றுட்டு 4-5 டைமுக்கு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு யாரோட ஸ்டோரியை பார்க்கணுமோ அவங்க ஸ்டோரியை பாருங்கள். அப்போ அவங்களுக்கு பீப்ஸ் காமிக்காது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் நீங்கள் ஃபோட்டோஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். சில நேரத்தில் வீடியோஸ்லாம் லோட் ஆகி அதனால் வராது. செகண்ட் ட்ரிக் தான் சூப்பரான ட்ரிக். இதில் தான் நீங்கள் அந்த ஸ்டோரியை டவுன்லோடு பண்ணிக்க முடியும். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த வெப்சைட்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு உள்ளே போய்க்கோங்க. இதுதான் அந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதில் ஸ்டோரிஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே சர்ச் அப்படின்ற இடத்துல நீங்கள் யாரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை பார்க்கணுமோ அவங்களோட ஐடியை நோட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அவங்களோட ஸ்டோரியை போட்டுருங்க. அந்த இடத்துல அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியை பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் கழித்து அது லோட் ஆகிட்டு அவங்களோட பேஜுக்கு போகும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு செக்யூரிட்டி செக் அப்படின்னு வந்துச்சுன்னா ஐ எம் ஏ ஹியூமன் அப்படின்றத கொடுத்துட்டு அங்கே கேப்சா வரும். அதாவது மேலே இருக்க படத்தில் இருக்க மாதிரி கீழே இருக்கிற லாரியோ ட்ரக்கோ எதுன்றதை டக்குன்னு செலக்ட் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஒருவேளை தப்பாக கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு அதே மாதிரி கேப்சா வரும். அது மாதிரி இருக்க நீங்கள் கேப்சாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த இடத்துல உங்களுக்கு டிக்கு வந்துடும். டிக்கு வந்துட்டு கீழே உங்களுக்கு சின்ன ஒரு டைமிங் ஓடுற மாதிரி ஓடும். அந்த டைமிங் ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் தான் இருக்கும். அது ஓடி முடித்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு அது ஓடி முடித்தோடனே அவங்களோட பேஜ் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம் இது அவங்களோட ஐடி தானா அப்படின்றத. அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அந்த ஸ்டோரி அப்படின்றதுக்கு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களோட ஸ்டோரி வந்துடும். இப்போ நான் நம்ம ஐடியில் போட்டிருந்தது எம்எக்ஸ் பிளேயரில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற ஒரு போஸ்ட் மாதிரி போட்டிருந்தேன் ஸ்டோரியில். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன், இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோ மறக்காமல் போய் பாருங்கள். இந்த இது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க போகிற ஃபோட்டோஸை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் கீழே உள்ள டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி ஈஸியாக நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். வெறும் ஸ்டோரி மட்டும்தான் பார்க்க முடியுமா அப்படின்னா அப்படி இல்லை. அவங்க போடுற ரீல்ஸையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். பக்கத்தில் ரீல்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ரீல்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க என்னென்ன ரீல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றதையும் உங்களால் பார்த்துக்க முடியும். இப்போ பாருங்கள், நான் ரீல்ஸ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அதே மாதிரி ஒரு 30 செகண்ட் இல்லை 40 செகண்ட் உங்களுக்கு லோட் ஆகும். லோடாகி முடிச்சதுக்கப்புறமா உங்களோட எல்லா ஸ்டோரியுமே அங்கே காமிக்கும். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதில் போய் மல்டிசால் தமிழ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸில் உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். கொஞ்சம் லோடாக இன்டர்நெட் ப்ராப்ளம் இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. உங்களுக்கு இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஓப்பன் ஆனோன்னா உங்களுக்கு ஸ்டோரிஸ்லாம் இருக்கும். அந்த ஸ்டோரியை கிளிக் பண்ணி கூட நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஸ்டோரிஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதோட ஸ்டோரியை யாருக்கும் தெரியாமையும் நீங்கள் பார்க்க முடியும். இது மாதிரி இன்ஸ்டாகிராம் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் காத்துட்ருக்கு. இது ஒரு சீரியஸ் மாதிரி போடலாமா அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூவாக வரும். தேங்க்யூ.